வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது வந்துட்டு மேத்தி பராட்டா. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி. இது நிறைய வெந்தயக்கீரை போட்டு ஒரு சப்பாத்தி. இதுலேயே எல்லா ஃப்ளேவர்ஸோடையும் இருக்கும், மசாலாஸும் ஆட் பண்ணி நம்ம இந்த சப்பாத்தி செய்ய போகிறோம். இந்த சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஹெல்தியான மேத்தி பராட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேத்தி பராட்டாக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்துட்டு வெந்தயக்கீரை இந்த மாதிரி நல்லா ஆஞ்சிட்டு இலையிலையா ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலாஸ் என்னென்ன வேணும்னா உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், இது வந்துட்டு மல்லித்தூள் இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட போகிறோம். இதில் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கோதுமை மாவு சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த உப்பு, இந்த மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம ஆஞ்சு கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெந்தயக்கீரை சேர்த்திடுங்க. இது 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திடலாம். இதில் இதை ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சு பாருங்க. தண்ணி ஒரு வேளை இந்த வெந்தயக்கீரையில் இருக்கிற தண்ணியை சரியா போனாலும் போகலாம். ஒரு வேளை பத்தலைன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம வந்து மாவு பண்ணிச்சுக்கலாம். இதுல தண்ணி பத்தலை, நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அந்த மாவு பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டான டவ்வா, ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கரெக்டா தண்ணி விட்டு இதை பண்ணிச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு பண்ணிடுற மாதிரி தான் அந்த மாவு. இது மாதிரி ஒரு சாஃப்டான மாவை நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி. நான் வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருப்பேன். நம்ம நார்மலாக 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இதில் நம்ம வெந்தயக்கீரையிலே ஈரப்பதம் இருக்கிறதுனால ஒரு 1/4 கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க மாவை. கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுருங்க, ஒரு 10 மினிட்ஸ். இப்போ இந்த மாவை வந்துட்டு நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய சப்பாத்தியாக தான் அவங்க ட்ரெடிஷ்னலாக போடுவாங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அந்த மாதிரி. நான் ஒரு மீடியம் சைஸில் சப்பாத்தி பண்ண போகிறேன். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ரெடியா. இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி சப்பாத்தியாக திரட்டுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது டஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை மாவோ மைதா மாவோ ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தான் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க மைதா மாவில். இப்போ இதை வந்துட்டு தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப சன்னமாக தேய்க்க முடியாது, ஏன்னா நம்ம இதில் இது கீரையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் மொத்தமான சப்பாத்தியாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது மாதிரி தேய்ச்சிட்டு இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இது இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். இது மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ திருப்பியும் அவ்வளோ டஸ்ட் பண்ணி நம்ம திருப்பி சப்பாத்தியை தேய்க்க போகிறோம். இது தேய்ச்சிங்கன்னா ஒரு லேஸ் கிடைக்கும். இந்த சப்பாத்தியில் சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு. இது மாதிரி ஒரு சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளோ மெலிசா முடியுதோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கலாம் நீங்கள். இப்போ இதை நம்ம எப்படி போட்டு எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தேய்ச்சி வச்சுருக்கிறேன் இந்த பராட்டாவை வந்துட்டு போட்டுக்கலாம். அதில் நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி ஏதாவது சுட்டு எடுக்க போகிறோம். மேத்தி பராட்டா வந்துட்டு ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கு தெரியும் வெந்தயக்கீரை எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ஃபைப்ரஸ், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஆப்ஷன் இது. வெந்தயக்கீரை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக் கண்ட்ரோல் கூட ஹெல்ப் பண்ணும். இப்போ டர்ன் பண்ணலாம் நம்ம அடுத்த சைடும் ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு நீங்கள் நெய் விட்டு சுடலாம். நெய் விட்டு சுட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இந்த சப்பாத்தி. பாருங்க, லேசாக ஸ்பாட்ஸ் வந்துச்சு. இப்போ இதில் வந்துட்டு இந்த சைடு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயோ இல்லை நெய்யோ உங்களோட விருப்பம் என்னவோ அது போட்டுக்கலாம். லேசாக எப்படி ப்ரெஸ் பண்ணி சுடுங்க. அப்போ தான் இந்த வெந்தயக்கீரை வந்துட்டு வேகும். இன்னொரு சைடும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்க, நல்ல ஸ்பாட்ஸ் வந்துச்சு. நம்மளோட மேத்தி பராட்டா ரெடி ஆயிடுச்சு. அந்த சைடும் ஒரே ஒரு செகண்ட்
சுட்டு எடுத்தோம்னா நம்மளோட மேத்தி பரோட்டா ரெடி ஆயிடும். பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு மணமா இருக்குது. இந்த வெந்தயக்கீரை ஃப்ரை ஆகிற ஒரு ஸ்மெல் வந்து நல்ல மணமா இருக்குது. இதை எடுத்துடலாம். நம்மளோட மேத்தி பரோட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துடலாம். இந்த சூப்பர் ஹெல்தியான மேத்தி பரோட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க வழக்கமான எந்த சைட் டிஷ்ஷோடையும் நீங்க பரிமாறலாம். எல்லாத்தோடையும் இது நல்ல காம்பினேஷனா இருக்கும். ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க ஊறுகாய் தயிர் வச்சு பரிமாறலாம். ஏன்னா இதுலயும் எல்லா ஃபிளேவர்ஸ் இருக்குது, அதனால அதுவும் நல்லா இருக்கும். இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.